கண்ணுக்கு தெரியாத சிதம்பர ரகசியம் உண்மையில் என்ன? ஆன்மீகமா அல்லது அறிவியலா? நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள கடந்து போகலாம். உலகமே வியக்கும் ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் நம் தமிழ்நாட்டில் மறைந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? எத்தனை முறை சென்றாலும் சலிக்காத, ஒவ்வொரு முறையும் செல்லும் போது ஒரு புதிய அமைதியை கொடுக்கும் தலம்தான் சிதம்பரம். ஆனால் சிதம்பரத்தின் ஆதி பெயர் என்ன தெரியுமா? அந்த ஊருக்குள் இருக்கும் ரகசியம் என்ன? வாங்க நம் முன்னோர்களின் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். சிதம்பரத்தின் பழைய பெயர் தில்லை. சிதம்பரம் என்ற பெயர் வருவதற்கு முன்பு இந்த இடம் தில்லை என்றுதான் அழைக்கப்பட்டது. முற்காலத்தில் இப்பகுதி முழுவதும் தில்லை மரங்கள் அடர்ந்து சதுப்பு நிலங்கள் போல காணப்பட்டது. இங்குள்ள ஈசனை தில்லை கூத்தன் என்றுதானே இன்றளோ மக்கள்கள் அன்பாக அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது தவிர பெரும்பற்ற புலியூர் என்ற இன்னொரு பெயரும் இந்த ஊருக்கு உண்டு. பதஞ்சலி மற்றும் வாக்பரதர் முனிவர் ஆகியோர்கள் சிவபெருமான் நடனமாடி தரிசித்த இந்த தலத்தை அவர்கள் அந்த பெயரை சொல்லி அழைத்தார்கள். அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த சிறப்புகள். சிதம்பரத்தின் ரகசியம். இங்கு சிவபெருமான் எந்த உருவமும் இல்லாமல் ஆகாய வடிவில் அருவமாக இருக்கிறார். பஞ்சபூத தலங்களில் இது ஆகாய தலம். நடராஜ சன்னதிக்கு வலப்புறம் உள்ள சிறு வாசலில் திரையை விலக்கினால் அங்கு தங்கத்தாலான வில்வ இலைகள் தொங்கி வெற்றிடமாக மட்டுமே இருக்கும். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதே இந்த சிதம்பரத்தின் ரகசியம். பூமியின் மையம். பூமியின் காந்தப்புலத்தின் மையப்புள்ளியில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் இதை நம் முன்னோர்கள் எப்படி கணித்தார்கள் என்பது இன்று வரை உலக அறிவியலாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் விஷயம். மனித உடலும் பொன்னாம்பலமும். நடராஜ நடனமாடும் சித் சபை அல்லது பொன்னாம்பலம் மனித உடலின் அமைப்பை மையமாக கொண்டு கட்டப்பட்டது. இதன் மேற்கூரையில் உள்ள 21,600 தங்க ஓடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளில் சுவாசிக்கும் மூச்சின் எண்ணிக்கையும் அதில் அடிக்கப்பட்டுள்ள 72,000 ஆணிகள் மனித உடலில் உள்ள நாடி நரம்பையும் குறிக்கின்றன. உலக புகழ் பெற்ற நடராஜனின் ஆனந்த தாண்டவம் சிற்பம் இங்குதான் உருவானது. பிரபஞ்சத்தின் இயக்கத்தை காஸ்மிக் டான்ஸ். இந்த நடனம் குறிப்பாக ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையமான சென் விலும் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அறிவியலும் கலையும் ஆன்மீகமும் இப்படி ஒரு சேர சங்கமிக்கும் பொக்கிஷம் நம் தமிழ்நாட்டில் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த நடராஜனின் ஆனந்த தாண்டவத்தை நேரில் பார்க்கும்போது நம் மனதுக்குள் இருக்கும் பாரமெல்லாம் இறங்கி ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும். நீங்கள் சிதம்பரம் நடராஜன் கோயிலுக்கு சென்றுள்ளீர்களா? அங்கு நீங்கள் உணர்ந்த அந்த மெய் சிலிர்த்த அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். நம் தமிழர்கள் இந்த பெருமையை உலகறிய செய்ய மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.